யார் மகாராஷ்டிரால வேலை செஞ்சு அவங்க எல்லாரும் அங்க போயிட்டாங்க. ஏதோ வயநாடுல ஏதோ பெரிய டிஃபிகல்ட்டி இருக்கிற மாதிரி. வயநாடுல எல்லாரும் வந்து அவர்கிட்ட அழுது எல்லாம் அழ ஆரம்பிச்சாங்க. அப்ப அஜித் உல்லேமா தரப்புல இருந்தும் ஆல் இந்தியா பர்சனல் லா போர்டு எப்படி இருந்தாலும் இந்த இதை சொன்னாரு. அதை சரத்பவார் கூட சொல்லி பார்த்தாரு ராகுல் காந்தி. ஆனா ராகுல் காந்தி ஒத்துக்கல. பேட்ரியாக்கள் நீங்க டக்குன்னு ஒரு லேடி தலைவியை கொண்டு வந்தீங்கன்னா அதை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏக்நாத் ஷிண்டே என்ன பண்ணிட்டாரு, என்ன கத்தி குத்திட்டாரு, என்ன இது பண்ணிட்டாரு. ஏன் தகப்பனா ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் தி டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா மிஸ்டர் சேகர் ஐயர் அவர். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ். வணக்கம் சார். மகாராஷ்டிரா தேர்தலை பத்தி தான் சார் இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் அதுல இருந்து தான் வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிட்டோம். நான் தான் மிஸ்டேக் வாஸ் மைண்ட், பட் நெவர்தலஸ் எப்படி சார் நீங்க எப்படி சார் முதல்ல வந்து இந்த ரிசல்ட்டை நீங்க ஆன்டிசிபேட் பண்ணீங்களா? நீங்க நிச்சயமா சொல்லியிருந்தீங்க இங்க மகாராஷ்டிரால வந்து பிஜேபி தான் வின் பண்ணுவாங்க, பட் திஸ் மேசிவ் கைண்ட் ஆஃப் a victory நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? கரெக்டா சொல்றீங்க. எதிர்பார்த்ததுதான். இவங்களுக்கு எட்ஜ் இருக்குது. இவங்க நல்லபடியா போட்டிட்டு இருக்காங்க. அதாவது அது கேண்டிடேட் செலெக்ஷனா இருக்கட்டும், இஷ்யூஸ் ஐடென்டிஃபை பண்றது, சோஷியல் குரூப்ஸோட இன்டராக்ட் பண்றது, அப்புறம் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி, இதை தவிர்த்து இவங்களோட அரசு, அதாவது ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் உள்ள அரசு எடுத்த சில முடிவுகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூடு கொண்டு போயிடுச்சு. அந்த மூடை திருப்பி இவங்களால கேட்ச் பண்ண முடியல. அதாவது மகாவிகாஸ் அகாடி, காங்கிரஸ், நம்ம உத்தவ் தாக்கரே, சரத்பவார் கேட்ச் பண்ண முடியல. அதுல வந்து இவங்களுக்கே சர்வே எல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தது. இந்த மகளிர்களுக்காக லாட்லி பேர் யோஜனா மாதம் 1500 ரூபா கொடுக்குற அந்த இது வந்து திட்டம் ரொம்ப இதுவா பிடிச்சுன்னு கொடுத்தது. 2 கோடி மகளிர்களுக்கு பேமெண்ட் ஆயிருக்கு. தலா 1500 ரூபான்னு ஒரு மாதத்துக்கு. அதுல 3 மாசம் 2 மாசம் இப்ப எல்லாம் பேக்லாகோட போயிருக்கு. அது ஒரு பெரிய கேம் சேஞ்சர். அது நல்லா பண்ணாங்க. இன்னொரு அதே நேரத்துல நீங்க விகாஸ் அகாடியில பாத்தீங்கன்னா கேம்பெயினும் சரியில்லை. உள்ளுக்குள்ள அந்த கோலிஷன் பார்ட்னர்ஸ்குள்ள இருக்க வேண்டிய பசை இருக்கு பாருங்க, அது இல்லை. அது உத்தவ் தாக்கரே தன்னை சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு முதல்ல சொன்னாரு. அதை சரத்பவார் கூட சொல்லி பார்த்தாரு ராகுல் காந்தி. ஆனா ராகுல் காந்தி ஒத்துக்கல. அப்புறம் எத்தனை இடத்துல போட்டியிடுவோம், யார் அதிகமா போட்டியிட்டு ஜெயிக்கிறவங்களோ அவங்க தான் முதல்வரை இது பண்ணுவாங்க, இந்த மாதிரி சில கண்டிஷன்லாம் காங்கிரஸ் தரப்பிலிருந்து ராகுல் காந்தி தரப்புல இருந்து வைத்த போது உத்தவ் தாக்கரேக்கு ஒரு மனசுல இதுவாப்பட்டது, என்ன காங்கிரஸ் இப்படி செய்யுது. அதே நேரத்துல காங்கிரஸ் தலைவர்கள் என்ன பட்டது, நம்ம தான் இவரை சிஎம் ஆக்கி வச்சோம், இப்ப எதுக்கு இவர் நம்மளையே இது பண்றாரு, அப்படி ஒரு டென்ஷன் வந்தது. இதை தவிர்த்து சரத்பவார் வந்து தன்னோட தேசிய காங்கிரஸ் கட்சியோட இதுல பாத்தீங்கன்னா அவர் என்ன பாருங்க, போன தரம் லோக்சபா தேர்தலில் அஜித் பவார் தன்னோட ஒய்ஃபே நிக்க வச்சாரு சரத்பவார் டாக்டருக்கு எதிர்த்து. அதாவது அது ஒரு ஃபேமிலி டென்ஷனா இருந்தது போன தரம். அதுக்கு பிறகு சரத்பவார் மன்னிக்க தயாரா இல்ல அஜித் பவார். இல்லாட்டி அஜித் பவார் ஒன்னா ஆள மாதிரி தான் இண்டிகேட் பண்ணாரு. ஏன்னா இவருக்கு ரொம்ப மோசமா போச்சு. 4 தொகுதியில் நின்று 1 தான் ஜெயிச்சாரு லோக்சபா. ஆனா அதை ஒத்துக்கல. அதுல என்ன ஆச்சு பாருங்க, பிட்ரா போய் இது உல்டாவாயிடுச்சு. சரத்பவாருக்கு ரொம்ப மோசமா போயிடுச்சு. அவர் ஆன்டிசிபேட்டே பண்ணிருக்க மாட்டாருன்னு தான் தோணுது சார். இல்ல அது தோண. அப்புறம் இவர் வந்து இந்த தடவை கன்சிலியேட்டரா போனாரு. ஆனா இவருக்கு எதிர்த்து இன்னொரு அண்ணா மகனை தன் பேர நிக்க வச்சாரு. அதான் குடும்பத்துக்குள்ளேயே எனக்கு அஜித் பவார் என்னோட அண்ணா மகன் எனக்கு எதிர்த்து இருக்கான்னா, அஜித் பவாரோட அண்ணா மகனை அவனுக்கு எதிர்த்து வைக்கலாம் அப்படின்னு குடும்பத்துக்குள்ள பவார் குடும்பங்கிறது பெரிய மராட்டா குடும்பம். அதுக்குள்ளேயே பணத்தினால பாருங்க அது சரியா போல. இதை தவிர்த்து இஷ்யூஸ் அதுல வந்து என்னன்னாங்க, காங்கிரஸ் அதாவது மகாவிகாஸ் அகாடிங்கிறது காங்கிரஸ் சிவசேனா. இது சிவசேனாவோட ஓட் பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த இடத்துல ஃபிட் ஆகுது. அது பெரும்பாலும் ஒரு இந்துத்துவ நம்பர் பேஸ். அங்க அவர் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருந்தாரு. அது சரி வராது சொல்லிதான் ஏக்நாத் ஷிண்டே வெளியில போனாரு. ஏன்னா இவங்களுக்கு பெரும்பாலும் சப்போர்ட் சிறுபான்மையர்கள், மராட்டா, அது தவிர்த்து தலித்து அப்படின்னாங்க. அது லோக்சபால ஒர்க் ஆச்சு. இந்த தடவை என்ன ஆச்சு பாருங்க, முஸ்லிம் ஓட்டர்ஸ் கிட்ட அப்பீல்லாம் போச்சு பாருங்க.
உல்லேமா தரப்புல இருந்தும் ஆல் இந்தியா பர்சனல் லா போர்டு எப்படி இருந்தாலும் இந்த இதை தடுத்து விடணும். அப்புறம் கண்டிஷன்லாம் வச்சது. எப்போ முஸ்லீம் ஓட்டு நீங்க ஒரு பக்கம் ஓப்பனா நீங்க சேகரிக்கிறதுக்கான சில வேலையெல்லாம் பண்ண போது அதுக்கு ரிவர்ஸ் இருந்தது. ஸோ இந்து கன்சாலிடேஷன் உங்க பக்கம் ஆயிடுச்சு. அதனால தான் நெட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்வீப். இருந்த அட்வான்டேஜ் அது மேல ஒரு புயல வீசிடுச்சு. ரைட். இங்க எனக்கு ஒரு கொஸ்டின் சார். அதான் அந்த பாஸ்கர் கேட்டிருக்கிறாரு. இந்த தோல்விக்கு நம்ம இந்த சைட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சரத்பவார காரணமா, ராகுல் காந்தி காரணமா, உத்தவ் தாக்கரே காரணமா? யாராவது ஒருத்தங்களை தான் நம்ம சொல்லணும். யாரை நீங்க வந்து சொல்லுவார் சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. நீங்க யாரு சார் சொல்லுவீங்க? பாருங்க, அதிகமா சீட்ல நடந்தது, அதாவது அதிகமாக சீட்ல போட்டியிட்டது காங்கிரஸ். 101 சீட்ல போட்டியிட்டாங்க. ஆனா கிடைத்தது எவ்வளவு? அது ஒண்ணு. ரெண்டாவது, பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் 75 இடம் டைரக்ட் போட்டி இருந்தது. அதுல 65 இடத்துல பிஜேபி ஜெயிச்சது. அப்புறம் ராகுல் காந்தி நவம்பர் 13ஆம் தேதி வரையில் மகாராஷ்டிரா பக்கமே அட்டென்ஷன் கொடுக்கல. ஏன்னா அவர் முழுக்கவும் வயநாடுல தன் தங்கச்சி பிரியங்கா காந்தியோட லோக்சபா இடைக்கால தேர்தலில் அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தார். நல்ல அதிக மார்ஜின் வரணும். இவங்க 2 பேரும் அங்க இருக்கிறதுனால பல காங்கிரஸ் தலைவர்கள் யார் மகாராஷ்டிரால வேலை செஞ்சாங்க அவங்க எல்லாரும் அங்க போயிட்டாங்க. ஏதோ வயநாடுல ஏதோ பெரிய டிஃபிகல்ட்டி இருக்கிறாங்க. வயநாடுல டிஃபிகல்ட்டி இல்ல, ஆனா அங்க போய் டைம் வேஸ்ட் பண்ணாங்க. இந்த இடத்துல ஒரு அப்புறம் மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவர் நாடா பட்டோலி, அவரை தான் முழுமையா ராகுல் காந்தி நம்பினாரு. அவருக்கும் மற்ற காங்கிரஸ் தலைவர்களுக்கும் சரியில்லை. அவருக்கும் உத்தவ் தாக்கரேயோட சேனாக்கு சரியில்லை. பவாரோடைய சோசோ, அவர் நானா பட்டோலே காங்கிரஸ்ல இருந்து பிஜேபி போயிட்டு பிஜேபி காங்கிரஸ் வந்து வருவார். ஆனா ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருங்கியவர், முழுமையா இது பண்ணார். அப்புறம் பாருங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இவங்க இந்த சைட்ல இருக்கிற ப்ரிப்பரேஷன் அங்க இல்லை. அவங்க பாருங்க தொகுதி சர்வே, கேண்டிடேட் போடுறது, ஒரு இது பண்றது, அதை தவிர்த்து பிஜேபிக்கு இருந்த என்ன பயம், நமக்கு அடிபட்டுட்டோம் லோக்சபால, தலித்து பிரச்சாரம், இவங்க காங்கிரஸ் பிரச்சாரத்தில் நம்ம ஏதோ தேசிய அரசியல் சட்டத்தை மாட்டி இடஒதுக்கீடெல்லாம் முடிச்சிட போறோம், இடஒதுக்கீடெல்லாம் நீக்கிடுவோன்னு ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணி நமக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய செட்பேக் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். அதனால தொடர்ந்து டயலாக், இவங்க ஆள்லாம் உள்ள போய் டயலாக் பண்ணி, அதே மாதிரி ஓபிசி பிஜேபியோட ஸ்ட்ராங் பேஸ். அங்க பாருங்க ஒரு 200 குரூப்ஸ் இருக்குது ஓபிசி. பல அந்தந்த ஒரு குரூப் என்கேஜ் பண்ணாங்க. அதாவது ஒரு பக்கம் என்னடான்னா திஸ் இஸ் a battle, do or die battle நினைச்சது பிஜேபி. ஒரு சைடு பாத்தீங்கன்னா அவங்க நினைச்சது என்ன, சரி நம்ம தான் ஜெயிக்க போறோம், லோக்சபால ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு ஒரு மிதப்புல இருந்துட்டாங்க. அண்ட் மக்கள் மூடு மாறிட்டு வருதுங்கிறது காங்கிரஸாலேயோ இல்ல உத்தவ் தாக்கரே கண்டுபிடி. உத்தவ் தாக்கரே வெறும் பர்சனலா பண்ணாரு. ஏக்நாத் ஷிண்டே என்ன பண்ணிட்டாரு, என்ன கத்தி குத்திட்டாரு, என்ன இது பண்ணிட்டாரு, என் தகப்பனார் போட்டோ ஏன் வைக்கிறாரு, அவர் தகப்பனார் போட்டோ ஏன் வைக்கலாரு, கிண்டல் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. அதாவது என்ன, அவர் தகப்பனார் போட்டோ வச்சு உங்களால ஜெயிக்க முடியுமா, என் தகப்பனார் ஏன்? ஏன்னா ஏக்நாத் ஷிண்டே இந்த தேர்தலில் என்னன்னா, என் தலைமையில இயங்குற சிவசேனா தான் ரியல் சிவசேனா, அதுதான் ஃபவுண்டர் பால் தாக்கரேயோட கொள்கைகளை பின்பற்று வருது அப்படின்னு அவர் சொன்னார். இவர் வந்து என்னன்னா, என் போட்டோ, என் அப்பா போட்டோ ஏன் வைக்கிறீங்க, என் சிம்பலி பிடிக்கிட்டீங்க கிட்டேன்னு. அதுல என்ன அவர் நினைச்சாரு, இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம லோக்சபால நமக்கு மேல இருந்த அனுதாபம் தொடரும்னு நினைச்சாரு. ஆனா அந்த சிம்பத்தி ஃபேக்டர் இல்லைங்க. அது சிம்பத்தி ஃபேக்டர்லாம் பாருங்க 2-3 தடவை ஒர்க் பண்ணாரு. பிளஸ் உங்க கேண்டிடேட் செலெக்ஷன், அப்புறம் நீங்க காங்கிரஸோட தயவுல இருக்கீங்க. You are dependent on the vote base of Congress and NCP, which is not your original base. உங்களோட பேஸ் அங்க இருக்கு, அந்த பேஸ் பிளவாயிடுச்சு. அதனால தான் பாருங்க, பிஜேபி 149 இடத்துல போட்டியிட்டு 132 இடத்துல ஜெயிச்சாங்க. ஏக்நாத் ஷிண்டே 81 இடத்துல போட்டியிட்டு 54 இடத்துல ஜெயிச்சாங்க. அஜித் பவார் அவர் பாருங்க ரொம்ப மோசமா போச்சு அவருக்கு லோக்சபா. ஆனா இந்த தரம் 59 போட்டி எடுத்து 41 அடிச்சுட்டார். இதுக்கு மேல பிரதமரோட கேம்பெயின், பல பிஜேபி தலைவர்கள் கேம்பெயின். அதை தவிர்த்து பாருங்க, இந்த தரம் இந்த உலைமாலாம் இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான அப்பீல்லாம் கொடுக்கும் பொழுது அவர் யோகி உள்ள வந்தாரு, உத்தரப்பிரதேஷ் கேம்ப். அவர் என்ன சொன்னாரு, தனியா இருந்தீங்கன்னா நீங்க காலி ஆயிடுவீங்க அப்படின்னு ஒரு ஸ்லோகன் கொடுத்தாரு. பட்டோகே தோ கட்டோகே, தனியா நின்னா காலி ஆயிடுவீங்க நீங்க. அது வந்து அது இல்ல, அது கம்யூனல் ஸ்லோகன் அப்படின்னா. அதுக்கு மேல பிரதமர் ஒரு சொன்னாரு, என்ன,
ஒன்னா இருந்தீங்கன்னா சேஃபா இருப்பீங்க. ஏக் ஹே தோ சேஃப் ஹே. ம். ஒற்றுமைதான் பாதுகாப்பு அப்படின்னு அவர் ஒரு ஸ்லோகன். அதுல பாருங்க, அது தலித்துக்கும், அதாவது பாருங்க, காங்கிரஸ் வந்து காஸ்ட் சர்வே பண்றேன், ஒரு ஜாதி இன்னொரு ஜாதி எதிர்த்து பண்றக்க இதெல்லாம் நடக்குது. ஜாக்கிரதையா இருங்க, ஒன்னா இருங்க, சேஃபா இருப்பீங்க அப்படின்னு பிரதமரோட கேம்பெயின் இதுல வேலை பண்ணிச்சு. ரைட். சூப்பர் சார். இன்னொரு கொஸ்டின் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இனிமேல் சரத் பவார் அண்ட் உத்தவ் தாக்கரேவோட அரசியல் நீடிக்குமா? ஏன்னா சரத் பவார் ஏற்கனவே வயசு ஆயிடுச்சு. நவ் 83 and நெக்ஸ்ட் டைம் 88 ஆயிடும். உத்தவ் தாக்கரேக்கு எனக்கு என்ன நடந்ததுனே தெரியல அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. ஐ திங்க் இஸ் இன் another world altogether. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் திருப்பி ரிவைவ் ஆகி வர முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க சரத்பவார் பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா, ஏஜ் இஸ் அகேன்ஸ்ட் ஹிம். ம். So he is a fighter. ம். அவரோட இந்த என்டையர் என்சிபியில பிளவுக்கு காரணம் என்ன? தன் மகள் மீது இருந்த ஒரு மோகம். சுப்ரியா சூலே. சுப்ரியா சூலே தான் எப்ப கட்சியில அவர் தன் குடும்பத்திலேருந்து யாரா வரனா அஜித் பவாரை கொண்டு வந்தாரு. அஜித் பவார் என்கரேஜ் பண்ணாரு. அஜித் பவார் தான் கட்சியை பார்த்துட்டாரு. ம். அது தவிர கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது அவர் தான் துணை முதல்வராக இருந்து பல சாதனைகளை புரிந்தார். வெரி ம். எஃபிஷியன்ட் சிஎம், டெப்டி சிஎம் இருந்தார். ம். அவருக்கு நேச்சுரல் ஆம்பிஷன், எனக்கு சித்தப்பாக்கு பிறகு எனக்கு தான். ம். ஆனா இது நடுவில் தன் டாக்டருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி டாக்டரை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சாரு. பாராமத்தியில நிக்க வச்சாரு. ம். அந்த சுப்ரியா சூலே பாராமத்தியில லோக்சபா தேர்தலில் போட்டியிட்ட போது கேம்பெயின் மேனேஜரா இருந்த அஜித் பவார். ம். கட்சிக்காக எல்லாம் பண்ணாரு. பட் கட்சியில தனக்கு பிறகு யார் வரும்போது இவருக்கு தன் மகள் மீது ஒரு இது வந்துருச்சு. ஆமா. ம். ஒரு அஃபெக்ஷன் அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் ஹர். ஏதாவது நம்ம பண்ணிட்டு போனோம். ம். அது பாருங்க கட்சிக்குள்ள ரியாக்ஷன் ஆச்சு. ஏன்னா சுப்ரியா சூலே இஸ் a very nice person. ம். அதாவது அவங்க பாத்தீங்கன்னா she like any ரொம்ப இதுல இன்னொரு விஷயம் என்னங்கன்னா, மராட்டா சொசைட்டி இருக்கு பாத்தீங்களா சமுதாயத்துல, இட் இஸ் a patriarchal. ம். நீங்க டக்குனு ஒரு லேடி தலைவியை கொண்டு வந்தீங்கன்னா அதை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஓகே. ம். இட்ஸ் a very male dominated society. சரி. எப்படியாவது சுப்ரியா சூலே பண்ணலான்னு, அதாவது தேர் ஆர் ரொம்ப பாத்தீங்கன்னா இந்த தடவை ரொம்ப ஜாஸ்தி எல்லா கட்சிகளும் மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா அவ்வளவு இது கொடுக்கறது கிடையாது. மோஸ்ட்லி மென். நீங்க இதை மேற்கு வங்காளம் பாருங்க, நிறைய விமன் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. ஆமா. இந்தியாவோட கேண்டிடேட்ஸே இல்லை. இந்த தடவை கூட இப்ப எல்லாம் ஜெயிச்சு வந்ததுல 22 பேர் தான் இருக்காங்க. இது ஹவுஸ் ஆஃப் 288, அசம்பிளியில 258ல 22 பேர் தான் இருக்காங்க. ம். இது ஒரு பிரச்சனையா இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணாரு, ஒரு சரி நான் வந்து முதல்ல ஒரு டிராமா பண்ணாரு. இந்த பிளவுக்கெல்லாம் முன்னாடி என்ன சொன்னாரு, நான் விட்டுட்டு போறேன், எனக்கு போரும் ஆயிடுச்சு, ம். அப்படின்னு ஒரு டிராமா பண்ணாரு. பண்ணிட்டு என்ன பண்ணாரு, எல்லாரும் வந்து அவர்கிட்ட அழுது இல்ல எல்லாம் அழ ஆரம்பிச்சாங்க. அப்ப அஜித் பவார் நினைச்சாரு, சரி அவர் விட்டுட்டு போறாரு, அது பிறகு நம்ம கிட்ட ஒப்படைச்சு போவார்னு நினைச்சாரு. அது என்னன்னா ஒரே நாள்ல கதை மாறிடுச்சு. எல்லாரும் போய் அழ, சரி நீங்க எல்லாம் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க, சரி நான் கண்டினியூ பண்றேன்ட்டாரு. அது அதிர்ச்சி ஆச்சு அஜித் பவார். என்ன நம்ம சித்தப்பா இந்த மாதிரி நம்மள்ட்டே விளையாடுறாரு, ம். எதுக்கு இந்த சிம்பத்தி, நான் என்ன சேலஞ்ச் பண்ணேன் அவரை, ம். எதுக்கு சிம்பத்தி கலப்பினாரு. அதுல அஜித் பவாருக்கு பிடிக்கல. அதுக்கு பிறகு என்ன பண்ணாரு, திருப்பி ரீஆர்கனைஸ் பண்ணும்போது அஜித் பவாரை ஓரம் கட்டிட்டு தன் பொண்ணை வந்து நேஷனல் என்சிபியோட தேசிய அளவு இது அவங்க தான் பார்த்துப்பாங்க, ம். இவர் வெறும் அசம்பிளியில பார்த்துப்பாரு, இப்படி பண்ணிட்டாரு. ம். சோ இதுல ஒரு பேக்ரவுண்ட். அதுல அஜித் பவார் முடிவு பண்ணாரு, இது நமக்கு சரிப்பட்டு வராது, கிளம்பினார். அதுல இவர் கூட பல பேர் வந்துட்டாங்க. ம். அந்த பக்கம் எய்தர் சுப்ரியா, ஏன்னா ஃபைனலி சுப்ரியா சூலே, அது இடைக்காலத்துக்கு ஜெயந்த் பாட்டீல் அப்படி யாரா போடலாம். ஏன்னா சரத் பவாருக்கு தன் மகளை ஏதாவது ஒரு நல்ல இடத்துல கொண்டு வரணும், அமர வைத்து விட்டுதான் நம்ம வி ஷுட் ரிட்டையர்னு அவர் முடிவு பண்ணிட்டார். ம். இத பாருங்க, இதுலதான் ஏற்பட்டது குடும்பத்துக்குள்ள வந்த பிரச்சனை. ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, பட் தேங்க்யூ ஃபார் அகாமடேட்டிங். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வெரி விரைவில். அதுவரை நன்றி, வணக்கம் சார். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.